ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். அன்பானவர்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நல்லா இருக்கணும். நன்றாய் இருப்பதற்காகவே இந்த வார்த்தைகள் பேசப்படுகிறது. வாழ்வழிக்கும் வாக்குத்தத்தம் என்ற எமது நிகழ்ச்சியில தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் ஒரு வாக்குத்தத்தத்தை மையப்படுத்தி தெய்வ வார்த்தைகளை சிந்தித்து வருகிறோம். தொடர்ச்சியாக இந்த நிகழ்ச்சியை பார்த்து வருகிற, செய்தியை பார்த்து வருகிற எல்லா அன்பு உள்ளங்களுக்கும், நண்பர்களுக்கும், சகோதர சகோதரிகளுக்கு, பெரியவர்களுக்கு, தாய்மார்களுக்கு எல்லாருக்கும் நான் நன்றி சொல்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொலைக்காட்சி வழியாக, முகநூல் பக்கத்தின் வழியாக, யூடியூப் வழியாக ஒருவேளை நீங்கள் ஏதாவது விதத்தில் இந்த நிகழ்ச்சியை பார்க்கலாம். தொடர்ச்சியாக நீங்கள் இது போன்ற நிகழ்ச்சிகளை பல தொலைக்காட்சிகளிலே கொண்டு போவதற்கு எங்களுக்கு ஆண்டவர் நல்ல பலனையும் சக்தியும் கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஜெபம் பண்ணிக்கோங்க. நிறைய பொருளாதார தேவைகள் உண்டு. எல்லா தேவையும் ஆண்டவர் சந்தித்து வருகிறார். இல்லாவிட்டால் நாங்கள் இந்த நிகழ்ச்சியை நடத்த முடியாது. இன்னும் வெவ்வேறு சேனல்ஸில் இதை கொண்டு போவதற்கு, இன்னும் வெவ்வேறு நிகழ்ச்சிகளை கொடுப்பதற்கு பொருளாதார மிகப்பெரிய தேவைதான். ஆகவே அதற்காக ஜெபியுங்கள். நீங்கள் ஜெபித்தால் இன்னும் நாங்கள் வேகமாக, விரைவாக இந்த பணிகளை செய்ய முடியும். உங்களுடைய ஜெபத்திற்கு நன்றி. இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு என்ன வாக்குத்தத்தத்தை வைத்திருக்கிறார்? நாகும் தீர்க்கதரிசன புத்தகத்தின் 2வது அதிகாரத்தின் 2வது வசனத்தில் ஒரு சிறு பகுதியை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அந்த பகுதியிலிருந்து தான் இன்றைய நாள் வாக்குத்தத்தத்தை நாம் எடுத்துக்கொள்கிறோம். கர்த்தர் யாக்கோபின் மகிமையை திரும்பி வரப்பண்ணுவது போல் இஸ்ரவேலின் மகிமையும் திரும்பி வரப்பண்ணுவார். கர்த்தர் மகிமையை திரும்பி வரப்பண்ணுவார். மகிமை என்கிற அந்த பதம் அற்புதமானது. க்ளோரி. தேவன் ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு மகிமையை வச்சிருக்கிறார். சில நேரங்களில் நாம் அந்த மகிமையை இழந்து போகிறோம். சில நேரங்களில் அந்த மகிமை எடுபட்டு போவதற்கு நாமே ஒரு காரணமாக அமைந்து விடுகிறோம். அன்பான தெய்வத்தினுடைய பிள்ளைகளே, அந்த மகிமையை கர்த்தர் திரும்பி நமக்கு வர பண்ண வேண்டும். அந்த மகிமை திரும்பி நமக்கு கிடைக்க வேண்டும். தேவன் நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய ஜீவிதத்தில் செய்கிற பல நன்மையான விஷயங்களில் ஒன்று அவர் நமக்கு மகிமையை கொடுப்பது, நமக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுப்பது. அன்பானவர்களே, பல சந்தர்ப்பங்களிலே ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளுக்கு நாம் செவி கொடுக்காத போது, ஆண்டவருடைய வசனங்களுக்கு நாம் கீழ்ப்படியாத போது, ஆண்டவர் காட்டுகிற வழியை தெரிந்து கொள்ளாமல் நம்முடைய மனம் போன போக்கில் போகும்போது நமக்கான மகிமை நம்முடைய ஜீவிதத்தை விட்டு போய்விடுகிறது. அன்பானவர்களே, தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் இழந்து போன அந்த மகிமையை திரும்ப பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால், முதலாவது தேவனுக்கு கீழ்ப்படிந்து தேவன் விரும்புகிறபடி அவருக்கு செவி கொடுத்து வாழ்கிற வாழ்க்கை நமக்கு இருக்கும் என்றால் மகிமையை நாம் திரும்பி பார்க்க முடியும். உங்க குடும்பத்துல, உங்க வாழ்க்கையில நீங்க இழந்து போன மகிமையை திரும்பி எப்படி பெற்றுக்கொள்வது? இல்லைன்னா மகிமையே நீங்க பார்க்க முடியல, எந்த விதமான க்ளோரி நான் என்னுடைய லைஃப்ல இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்களா இருந்தா, அந்த மகிமையை, அந்த தெய்வீக பரிசுத்த பிரசன்னத்தை அனுபவிக்கிறதுக்கு நாம் அவருக்கு கீழ்ப்படிஞ்சு அவருக்கு பிரியமானதை நாம் செய்யும் போது அந்த மகிமை நமக்கு கிடைக்கும். பழைய ஏற்பாட்டு காலத்துல ஒரு நிகழ்வு, அது பக்தன் ஏலியினுடைய காலங்களில் நடந்தது. ஏலி நல்ல ஒரு அர்ப்பணிப்புள்ள ஒரு மனிதன் தான், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ஆசாரியன். ஆனால் அவனுடைய பிள்ளைகள் ஓப்னி, பினேகாஸ் என்ற இருவரும் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்தார்கள். தேவன் அருவருக்கக்கூடிய விதத்தில் அவருடைய வாழ்க்கை இருந்தது. தன்னுடைய தகப்பனாகிய ஏலி சொல்வதை அவர் கேட்கவில்லை, புறந்தள்ளினார்கள். ஏலி நல்ல பரிசுத்தமுள்ள ஒரு மனிதன் தான், தேவனுக்காக ஊழியம் செய்த ஒரு மனிதன். அவன் எவ்வளோ சொல்லி பார்த்தான். ஆனா இந்த ஓப்னி, பினேகாஸ் என்று சொல்லக்கூடிய ஏலியினுடைய பிள்ளைகள் கொஞ்சம் கூட தகப்பனுக்கு கீழ்ப்படியாமல் மனமன போக்கிலே வாழ ஆரம்பித்தார்கள். மக்களுடைய மனசுல தெய்வ பக்தி அற்றுப்போகும்படி அவருடைய செயல்பாடு இருந்தது. காணிக்கைகளை அவர்கள் வீணென்று மக்கள் கருதக்கூடிய அளவில் அவர்கள் மிக மோசமான விதத்தில் நடந்து கொண்டார்கள். இன்னும் சொல்ல போனா தேவனுக்கு எரிச்சல் ஊட்டினார்கள், ஆண்டவருக்கு கோபம் ஊட்டினார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு அந்த காலங்களில் நடந்தது. ஸோ அதனால என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, உடன்படிக்கை பெட்டி பிடிபட்டது சத்துருக்களின் இடத்தில். இங்கே ஓப்னி, பினேகாஸ் இருவரும் மரித்து போனார்கள். தேவனுடைய பெட்டி பிடிபட்டது என்று தெரிஞ்ச உடனே இந்த தேவ மனுஷன் ஏலி 98 வயது உடைய முதியவர்,
அப்படியே கீழே விழுந்து அவனுடைய பிடரி முறிந்து மரித்து போனான் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த பெட்டி பிடிபட்டது என்று அறிந்த போது அவ்வளவு வேதனை. பிரியமானவர்களே, அந்த நாட்களிலே இஸ்ரேலுடைய மகிமை போய்விட்டது. இஸ்ரவேலுக்கு இருந்த அந்த மேன்மையெல்லாம் போய்விட்டது. என்றைக்கு உடன்படிக்கை பெட்டி பிடிக்கப்பட்டதோ அன்றைக்கே இஸ்ரவேலின் மகிமை போய்விட்டது. மகிமை போய்விட்டது என்ற அந்த ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்திக் கொள்ள என்பதற்காக தன்னுடைய பிள்ளைக்கு இக்கப்போத் என்று பெயர் வைத்தாள் என்னுடைய மருமகள். பிரியமானவர்களே, அந்த மகிமை மறுபடியும் எப்படி இஸ்ரேலுக்கு வந்தது என்று கேட்டாள். அந்த மகிமை, இழந்து போன அந்த மகிமை மறுபடியும் எப்படி வந்துச்சுன்னு கேட்டா, கீழ்ப்படிதலினாலே. அதன் பிறகு சாமுவேல் தீர்க்கதரிசியினுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கிறோம். அதன் பிறகு சவுல் ராஜா வருகிறார். சவுலுக்கு பிறகு தாவீது வருகிறார். தாவீதினுடைய காலங்கள்ல தான் தேவனுக்கு கீழ்ப்படிந்து தேவ சத்தத்தை கேட்டு நடக்கின்ற ஒரு மகிமையான ஒரு இஸ்ரேலை பார்க்க முடிந்தது. இன்னும் சொல்ல போனா தாவீதினுடைய காலம் பொற்காலம்னு சொல்லலாம். இஸ்ரேல் தேசத்தினுடைய பொற்காலம் தாவீதினுடைய காலம். சாமுவேல் தீர்க்கதரிசி ஒரு ராஜாவை அபிஷேகம் பண்ணுகிறான். அவன் பேர் சவுல். சவுலை அவன் அபிஷேகம் பண்ணிவித்து ஆலோசனை சொல்லி அனுப்பினான். சவுல் ராஜாவோ தேவனுடைய எதிர்பார்ப்பின்படி இருக்கவில்லை. 15வது அதிகாரம் 1 சாமுவேல் ஒரு மனிதனை தேவன் நிராகரிக்கிற ஒரு விஷயத்தை சொல்லுகிறது. 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் ஒரு மனிதனை தேவன் அங்கீகரிக்கிற விஷயத்தை சொல்லுகிறது. 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்திலே ஒரு மனிதன் தேவனால் நிராகரிக்கப்படுகிறான். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்திலே ஒரு மனுஷன் தேவனால் அங்கீகரிக்கப்படுகிறான். இந்த 2 அதிகாரத்திலையும் நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னு கேட்டா, 15வது அதிகாரத்துல பாருங்க, கீழ்ப்படிதல் இல்லை இந்த சவுலுக்கு. தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை. The whole chapter வாசித்து பாருங்க. 1 Samuel 15 chapter முழுமையா வாசித்து பார்த்தீங்கன்னா, அவன் அறகுறையாய் கீழ்ப்படுகிறான். தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்கிறான். பொய் பேசுகிறான். ஜெயஸ்தம்பம் நாட்டி தன்னை பெரியவனாய் காட்டிக்கொள்ள நினைக்கின்றான். சாபத்தீடு என்று தேவன் ஒதுக்கி வைத்த விஷயங்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டு வந்து ஆண்டவருக்கு பலி செலுத்துவதற்கு முயல்கிறான். இப்படி தவறுக்கு மேல தவறு அவன் செய்து கொண்டே போகிறான். அப்படி செய்து கொண்டே போகிற பொழுது தேவனுடைய கோபம் அவன் மேல் வந்துவிட்டது என்பதை சாமுவேல் தீர்க்கதரிசி உணர்கிறார். சாமுவேல் தீர்க்கதரிசி தேவனுடைய வாயாக இருந்து சவுலோடு பேசி வருகிறார். சவுலிடத்திலே உச்சக்கட்ட அவர் பேசும்போது ஒரு காரியத்தை சொல்லுகிறார். அது 1 சாமுவேல் புத்தகம் 15வது அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. 1 சாமுவேல் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 22வது வசனம். அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்து கீழ்ப்படுகிறதை பார்க்கலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ? பலியை பார்க்கலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் இனத்தை பார்க்கலும் செவி கொடுத்தலும் உத்தமம் என்று இங்கே ஆண்டவருடைய வார்த்தையை சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்கிறான். அதாவது பலி செலுத்துகிறதை விட, திரளான பலிகளை செலுத்துகிறதை விட செவி கொடுக்கிறது உத்தமம், அவருக்கு கீழ்ப்படுகிறது உத்தமம். இப்போ இஸ்ரேல் தேசத்திலே திரும்ப மகிமை வந்தது போல மறுபடியும் உங்க மேல ஒரு மகிமை வரும் அப்படின்னா, பிரியமானவர்களே, அந்த மகிமை வருவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? கீழ்ப்படிய வேண்டும். மகிமை எடுபட்டு போனதுக்கு காரணம் கீழ்ப்படியாமை, அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காதது, அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காத ஒரு தன்மை. அதுதான் நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய மகிமை நம்மை விட்டு போகிறதற்கான காரணம். எனது அருமையான சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஜீவிய காலங்களிலே நமக்கான தெய்வீக மகிமையை நாம் தக்க வைத்துக் கொள்வதற்கு அல்லது திரும்ப பெறுவதற்கு எந்த அளவுக்கு ஆண்டவருக்கு கீழ்ப்படிய வேண்டுமோ அந்த அளவுக்கு கீழ்ப்படிய வேண்டும். நான் முன்னே சொன்னது போல 1 சாமுவேல் புத்தகத்தின் 15வது அதிகாரம் ஒரு மனிதனை தேவன் நிராகரிக்கிற விஷயத்தை நாம் பார்க்கிறோம். அதனால் 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்திலே ஒரு மனிதனை கர்த்தர் அங்கீகரிக்கிறதை பார்க்கிறோம். அந்த மனிதன் தான் குட்டி தாவீது. அவன் கீழ்ப்படுகிறவனாக இருக்கிறான், மிகவும் ஒபே பண்றான். அவனுடைய வீட்டுக்கு, அவனுடைய ஊருக்கு மிகப்பெரிய தீர்க்கதரிசி வருகிறார் என்ற தகவல் ஈசாய்க்கு கிடைக்கிற போது அவனுக்கும் தெரியும், தாவீதுக்கும் தெரியும். வீட்டுல கடைக்குட்டி பையன், அவனுக்கு மேல ஒரு 7 பேர் இருக்கிறாங்க. பாருங்க, வீட்டுக்கு தீர்க்கதரிசி சாமுவேல் வருகிறார். ஆனால் கடைசி பையனை ஆடு மேய்க்கிறதுக்கு காட்டுக்கு அனுப்பிட்டான் ஈசாய். பொதுவா நம்முடைய வீட்டுல யாராவது தூரத்திலிருந்து உறவினர்கள் வந்தா, கெஸ்ட் வந்தாங்கன்னா, சின்ன பிள்ளைங்களை, ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்களை கூட போக வேண்டாம், இரு, மாமா வராங்க, சித்தி வாரா, பெரியம்மா வராங்க, தாத்தா பாட்டி வராங்க என்று நம்ம இருத்தி வைப்போம். சிறு பிள்ளைகளை நம்ம அனுப்ப மாட்டோம் இல்லை. சின்ன பிள்ளைங்களே ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட இருப்பாங்க. அம்மா எங்கள் அங்கிள் வராங்க, டான்மா வராங்க, எங்களோட தாத்தா வராங்க, எங்கள் சித்தி வராங்கன்னு சொல்லி சின்ன பிள்ளைங்க ரொம்ப உற்சாகமாக இருப்பாங்க. அதனால நிறைய பிள்ளைங்க ஸ்கூலுக்கு கூட போகிறதில்ல.
இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா ஈசாயினுடைய வீட்டில் ஒரு பெரிய ஃபெஸ்டிவல் நடக்குது அந்த ஊர்லயே, அந்த வீட்டில். ஆனால் கடைக்குட்டி பையனை ஆடு மேய்க்க அனுப்பிட்டாங்க. அவன் கொஞ்சம் கூட முறுமுறுக்காம அப்பா சொல்ல தட்டாம காட்டுக்கு போய் வனாந்தரத்தில் ஆடு மேய்க்கிறான். அவனுடைய உள்ளத்தில் எவ்வளவு ஃபீலிங்ஸ் இருந்திருக்கும். ஐயோ, எங்க வீட்டில் பெரிய ஃபெஸ்டிவல் நடக்குது, நிறைய மாடெல்லாம் அடிக்கிறாங்க, நல்ல கறி விருந்து நடக்குது, நான் இங்கே இருக்கிறேனேன்னு வருத்தப்பட்டிருப்பான். உண்மையாகவே நான் கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்த்தா உண்மையிலே அந்த சின்ன பிள்ளை ஆண்டான் வருத்தமா இருந்திருப்பான். ஆனா கீழ்ப்படிதல்ங்கிற விஷயத்தை அங்கதான் தாவீதுடைய வாழ்க்கையில நாம பார்க்கிறோம். தாவீதை கர்த்தர் தம்முடைய கரத்தில் எடுத்தார். தாவீதுடைய காலத்துல இஸ்ரேலுடைய மகிமை ரொம்ப பெருசா இருந்துச்சு. இஸ்ரேலுக்கு ஒரு பெரிய மகிமையை கர்த்தர் கொடுத்தார். காரணம் தாவீது என்கிற ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படிதல். பிரியமானவர்களே, நம்ம பலி செலுத்துவது அல்ல. சவுலை பார்க்கிறோம். நம்ம 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்துல வாசித்து கொண்டு வருகிற போது சவுல் பெரிய அளவுக்கு அவன் பலி செலுத்த வேண்டும் நினைக்கின்றான். அதனாலதான் சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்றான், பலியிடுவதை பார்க்கிடும் செவி கொடுத்தல் தான்ப்பா முக்கியம் அப்படின்னு சொல்றான். பின்னாட்களில் தாவீதுனுடைய ஸ்டேட்மெண்ட்டை பாருங்களேன். ஒரு சின்ன தப்பு பண்ணிடுறாரு அவரு. சின்ன தப்புல ஒரு பெரிய தப்பு தான் அது. அந்த தவறை பண்ண பிறகு அவன் யார் பக்கத்தில் இருக்கிறாங்கலாம் பார்க்காம தன்னுடைய மனசுல இருக்கிற எல்லாத்தையும் உடைச்சி ஜெபிக்கிறான். இந்த ஜெபம் சங்கீதம் 51ஆம் சங்கீதத்துல எழுதி இருக்குது. அந்த சங்கீதம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஒரு மனுஷன் எந்த அளவுக்கு உள்ளத்தை உடைச்சு ஆண்டவர்கிட்ட பேச முடியும், இந்த ரெக்கன்சிலேஷன், அதாவது தேவனோடு ஒப்புரவாகிற ஒரு அனுபவத்தை நாம் அந்த சங்கீதத்தின் வழியா பார்க்கலாம். அதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம், ஒரு வசனம் இருக்குது 51ஆம் சங்கீதத்துல 17வது வசனம். உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். 51ஆம் சங்கீதம் 16 மற்றும் 17. பழியை நீர் விரும்புகிறதில்லை, விரும்பினால் செலுத்துவேன், தகன பழியும் உமக்கு பிரியமானதல்ல, தேவனை கேட்கும் பழிகள் நொறுங்குண்ட ஆவிதான், தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். அன்பிற்குரியவர்களே, உங்களுடைய வாழ்வில மகிமையை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு இந்த தேவனுக்கு கீழ்ப்படுகிற விஷயம், அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிற காரியத்துல நீங்க ரொம்ப கவனமா இருங்க. அப்படி இருந்தீங்கன்னா உங்க மேல ஆண்டவருடைய மகிமை வரும். நிறைய பேருக்கு அந்த சீக்ரெட் தெரியல. ஸோ தேவனுடைய மகிமையை நான் பெற்றுக்கொள்வதற்கு நான் கீழ்ப்படிந்து அவருடைய சத்தத்தை கேட்டு கீழ்ப்படிந்து நடக்கணும். தேவனுடைய சத்தத்தை கேட்டு கீழ்ப்படியாமல் போன சவுல் நிராகரிக்கப்பட்டான். பாருங்கள், தேவனுடைய சத்தம் அல்ல, தன் தகப்பனுடைய சத்தம் கேட்டு கீழ்ப்படிந்து போன தாவீது தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டான். பின்னாட்களிலே கர்த்தர் என்ன சொன்னாரோ அதன்படி செய்கிறான். ஆண்டவரே, இந்த பெலிஸ்தர்களை பின்தொடர்ந்து போனா அவங்கள என் கையில ஒப்பு கொடுப்பீங்களான்னு கேட்கிறான். ஆண்டவர் போன்னு சொன்னா போறான். சிக்லாக்ல எல்லாம் கொள்ளையிடப்பட்டு விட்டது. அவன் கேட்கிறான், ஆண்டவரே ஏபோத்தை கொண்டு வர சொல்லி கேட்கிறான். நான் போனா அவங்க ஒப்பு கொடுப்பீங்களா? போ என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவனுடைய வார்த்தைக்கு ஒபே பண்ணக்கூடியவனாக கீழ்ப்படுகிறவனாக தாவீது இருந்ததுனால பின் காலங்களிலே தாவீதுனுடைய அரசாட்சியில் ஒரு மகிமையை பார்க்கிறோம். ஒரு ஆடு மேய்க்கிற ஒரு சாதாரணமான ஒரு பிள்ளைய ஆண்டவர் எடுத்து அவன் கீழ்ப்படிதலை பார்த்து பார்த்து அவனுக்கு மகிமையை கூட்டி கொடுக்கிறார். மிகப்பெரிய அரசனாக சிங்காசனத்தில் உட்காருகிறான் தாவீது. எவ்வளவு பெரிய பேரு பாக்கியம் இது இல்லையா? அன்பிற்குரியவர்களே, நாம் தேவனுடைய மகிமையை எப்போதும் பெற்றுக்கொள்ளலாம். எப்ப பெற்றுக்கொள்ள முடியும்னு சொன்னா, அதிகமாய் நான் கீழ்ப்படிந்து அவருடைய சத்தத்தை கேட்டு நடக்கும் போது. இரண்டாவது, தேவனுடைய மகிமை பெற்றுக்கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டுமானால் நம்மை தாழ்த்த வேண்டும். அகம்பாவம் கூடாது. அகம்பாவம், மேட்டிமை, அகந்தை, இவைகளெல்லாம் நீங்க தள்ளி போட்டுருங்க. அவங்களை கொஞ்சம் கூட உங்க மனசுல வச்சுக்காதீங்க. நீங்க எப்போ அகந்தையா இருக்கீங்களோ, எப்ப மேட்டிமையா இருக்கீங்களோ, எப்போ இந்த உலக காரியத்தை குறித்து நீங்கள் மேன்மையாக நினைக்கிறீர்களோ, அப்போதெல்லாம் அவருடைய மகிமை நம்மை விட்டு தள்ளி போயிட்டே இருக்கும். நீங்க தாழ்த்தி பாருங்க, ஹம்பிளா இருங்க, உங்களை ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணிச்சிருங்க, உங்களை தாழ்த்தி கொடுங்க. அப்போ இந்த மகிமை இறங்கி வரும். ஒரு மனுஷன் எப்படி நம்ம இந்த 1 சாமுவேல் புத்தகத்துல மகிமை போய்விட்டது என்று பார்த்தோமோ, அதுபோல ஒரு பெரிய ராஜாவுடைய லைஃப்ல ஒரு மகிமை அவனை விட்டு போச்சு அப்படின்றத நாம பார்க்க முடியும். அந்த ராஜா வேற யாரும் இல்லை, கிரேட் நேபுகாத்நேச்சர். இந்த பாபிலோன் தேசத்திலே, பாபிலோனுடைய சாம்ராஜ்யத்தினுடைய சக்கரவர்த்தி நேபுகாத்நேச்சர், அவன் மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு கிங்கா இருந்திருக்கிறான். இன்றைக்கு இருக்கக்கூடிய ஈராக்கினுடைய பாக்தாத்தில் தான் அவனுடைய தலைநகர் இருந்தது. நீங்க படிச்சிருப்பீங்க பாட புத்தகத்துல, உலகத்தின் 7 அதிசயங்கள்ல ஒண்ணு பாபிலோனின் தொங்கு தோட்டம். இந்த பாபிலோனின் தொங்கு தோட்டத்தை உருவாக்கியவர் யாருன்னு சொன்னா, இந்த வேதாகமம் சொல்கிறது பாருங்கள், பைபிள் சொல்லக்கூடிய இந்த நேபுகாத்நேச்சர் தான் அந்த பாபிலோனின் தொங்கு தோட்டத்தை உருவாக்கினான். கடந்த அநேக ஆண்டுகளுக்கு முன்பதாக அமெரிக்காவில் வேட்டையாடப்பட்ட சதாம் ஹுசேன் என்கிறவர்
அந்த நேபுகாத்நேச்சருடைய பின் சந்ததி என்று சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட நேபுகாத்நேச்சர் தன்னுடைய சாம்ராஜ்யத்தில் மிகப்பெரிய ஒரு ஆளுமையுடையவனாக இருந்தான். அவன் மிகப்பெரிய சக்கரவர்த்தியாக இருந்தான். அவன் சொன்னதுதான் சட்டம். அவனுடைய அந்த கட்டளையை மீறி வேறு யாரும் எதுவும் செய்ய முடியாது. அப்படிப்பட்ட நிலையில் இருந்தான். அகம்பாவம் கொண்டான், பெருமை கொண்டான், அகந்தையோடு நடந்து கொண்டான். என்ன நடந்துச்சு தெரியுமா? அவனை தேவன் பைத்தியமாய் மாற்றினான். அவன் மகிமையை இழந்தான். இதை குறித்து நேபுகாத்நேச்சருடைய மகன் பெல்சாத்சாரிடத்திலே தானியேல் சொல்லுகிற போது, தானியேல் புத்தகம் 5ஆம் அதிகாரத்தில் நினைவூட்டுகிறான். நான் இந்த வசனத்தை உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன். தானியேல் 5:20 இப்படி சொல்லுகிறது: அவருடைய இருதயம், அதாவது நேபுகாத்நேச்சருடைய இருதயம் மேட்டிமையாகி நேபுகாத்நேச்சருடைய ஆவி கர்வத்தினாலே கடினப்பட்ட போது அவர் தமது சிங்காசனத்திலிருந்து தள்ளப்பட்டார். அவருடைய மகிமை அவரை விட்டு அகன்று போயிற்று. ஒரு அகந்தை, ஒரு விதமான மேட்டிமை, இவைகள் இந்த நேபுகாத்நேச்சரிடத்தில் இருந்ததுனால தேவனுடைய அந்த மகிமையானது நேபுகாத்நேச்சரை விட்டு போய்விட்டது. ஒரு இடத்துல கர்த்தரே சொல்றாரு, என்னுடைய ஊழியக்காரன் நேபுகாத்நேச்சர் என்னுடைய ஊழியக்காரன் சொல்லுகிறார். நம்ம நினைக்கிறோம் இந்த அரசாட்சி பண்றவங்க எல்லாம் கிறிஸ்டின் கிடையாது, அவங்க ஜீசஸ்க்கு அவங்களுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்றோம். பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது நேபுகாத்நேச்சருக்கும் கர்த்தருக்கு எந்த தொடர்பு இல்லை. நேபுகாத்நேச்சர் வேறு விதமான மார்க்கத்தை உடையவன், வெவ்வேறு தெய்வங்களை வழிபடுகிறவன். ஆனால் தேவனுடைய வார்த்தை சொல்லுது, அவன் கர்த்தருடைய ஊழியக்காரனாக இருந்தான். கர்த்தருடைய அந்த சத்தத்தை செயல்படுத்தக்கூடியவனாக அவனை கர்த்தர் கருவியாக பயன்படுத்தினார். இன்றைக்கும் நம்முடைய தேசத்துல மாநில முதலமைச்சர் ஆகட்டும், இந்திய தேசத்தினுடைய பிரதமராகட்டும், ஆளுமை நிலையில இருக்கக்கூடிய எல்லாரையும் கர்த்தருடைய வாக்கு சொல்லுகிறது, நானே அவர்களை ராஜாவாக அமர்த்தினேன் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆகவே இப்படி தேவனுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருந்த இந்த மனுஷன் அகந்தையோடு மனமேட்டிமையோடு பெருமைப்பட்டு போனதுனால மகிமை அவனை விட்டு போய்விட்டது. இப்ப மகிமை எப்ப திரும்பி வரும்னு கேட்டா, நீ தாழ்த்துனா திரும்பி வரும். அப்படித்தான் தாழ்த்தினா அவன். நேபுகாத்நேச்சர் இழந்த மகிமையை திரும்பி பெற்றுக் கொண்டான். எந்த மகிமையை இழந்தானோ அதே மகிமையை நேபுகாத்நேச்சர் மறுபடியும் பெறுவதற்கு கர்த்தர் அவனுக்கு இரக்கம் பாராட்டினார். எனது அருமை சகோதர சகோதரிகளே, மகிமை திரும்பி வர பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்க லைஃப்ல நீங்க இழந்த மகிமை திரும்ப வரும். ஏன் மகிமை இல்லாம போச்சு? ஏன் நம்மளை விட்டு மகிமை இல்லாம போச்சுன்னு கேட்டா, நான் மேட்டிமை அடைஞ்சிருக்கிறேன், நான் ரொம்ப அகந்தையா இருந்திருக்கிறேன், ரொம்ப நான் அகம்பாவம் உள்ளவனா நடந்திருக்கிறேன். எந்த ஒரு விஷயத்தை குறிச்சும் என்னோட லைஃப்ல மேட்டிமையோ அகம்பாவமோ எதுவும் வந்துவிடக்கூடாது, பெருமை வந்துவிடக்கூடாது. பிரியமானவர்களே, ஒரு ஹைக்கு கவிதை ஒன்று வெகு வருஷங்களுக்கு முன்பதாக நான் வாசித்தேன். அடிக்கடி அதை நான் நினைத்து பார்ப்பேன். அந்த ஹைக்கு கவிதை எழுதியவர் ரொம்ப அழகா எழுதியிருக்கிறார். தீக்குச்சி ஏன் எரிகிறது? அதன் தலை கனமாயிருப்பதினால். தீக்குச்சி ஏன் எரிகிறது? அதன் தலை கனமாயிருப்பதினால். அதாவது ஒரு தீக்குச்சியினுடைய அந்த தலைப்பகுதி கனமா இருக்குது, அதனாலதான் அது எரிஞ்சு போயிடுது. தலைக்கணம், அந்த அகம்பாவம், மேட்டிமை, அதைத்தான் தலைக்கணம் சொல்றோம். தலைக்கணம் ஒரு மனுஷனுக்கு வந்துட்டா அவன் அழிஞ்சு போயிடுவான்றதான் அந்த ஹைக்கு கவிதையினுடைய கரு. ஸோ நம்முடைய லைஃப்ல நம்ம அழிந்து போறதுக்கும் மகிமையை இழந்து போறதுக்கும் மேன்மையை நம்ம இழந்து போறதுக்கும் காரணம் என்னன்னா நம்முடைய அகந்தை. ஒருவேளை உங்களுடைய தனிப்பட்ட திறமையின் அடிப்படையில நீங்க அகம்பாவம் கொள்ளலாம், இல்லைன்னா உங்க ஜாதி அடிப்படையில நான் உயர்ந்த ஜாதி, உயர்ந்த குலத்தை சார்ந்தவன் என்று நீங்கள் அகம்பாவம் அல்லது மேட்டிமை கொள்ளலாம். இல்லைன்னா மற்றவங்களை விட நான் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கிறேன், ரொம்ப அழகா இருக்கிறேன்னு சொல்லி அழகை அடிப்படையாக வைத்து நீங்கள் அகம்பாவம் கொள்ளலாம். இல்லைன்னா நிறைய பணம் இருக்குது எனக்கு, மற்றவங்களை விட நான் ரொம்ப பண வசதி உள்ள நான் இருக்கிறேன்னு சொல்லி பணத்தை குறித்து நீங்கள் கொஞ்சம் அகம்பாவம் உள்ளவர்களாக மேட்டிமையுள்ளா இருக்கலாம். எதை குறித்து உங்களுடைய மனசுல அகம்பாவம் வருதோ அதை யோசிச்சு பார்த்து அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, நத்திங் அப்படின்னு சொல்லி அதை லகுவாக சாதாரணமாக நினைத்து விட்டு உங்களை தாழ்த்துங்கள். என்னிடத்தில் ஒன்றும் இல்லை, நான் சாதாரணமானவன் எப்போதும் போல ஹம்பிளா நீங்க நடந்துட்டீங்கன்னு சொன்னா இந்த மகிமை வரும் உங்களுக்கு. பாருங்க, மரியாளுக்கு ஒரு மிகப்பெரிய மகிமையை கர்த்தர் கொடுத்தார். மிகப்பெரிய மகிமை. இந்த உலகத்தினுடைய இரட்சகரை சுமக்கிற பாக்கியம் கன்னி மரியாளுக்கு கிடைத்தது. அப்படி கிடைச்ச அந்த மகிமைக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, இந்த கன்னி மரியாள் ஜெபிக்கும் போது பாடும்போது தாழ்மையின் அடிமையை கண்ணோக்கினார் என்று பாடுகிறார். தாழ்மையின் அடிமையை,
எங்கோ இருந்த பெத்லகேம் இல்ல, ஒரு ஓரத்துல யாரும் சீண்ட முடியாத ஒரு கன்னி பெண்ணாக நான் வாழ்ந்தேன். ஆனால் என்னை ஆண்டவர் தேடி வந்தார், இந்த தாழ்மையை அடிமையை தேடி வந்தார் சொன்னாள். ஆகவேதான் அந்த மகிமை அவளுக்கு கிடைத்தது. இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். மூன்றாவது ஒரு காரியத்தை சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த மகிமை பெற்றுக்கொள்வதற்கு நாம் அதிகமாய் ஆண்டவரை விசுவசிக்க வேண்டும். தேவனை விசுவசித்து அவர் மேல நம்பிக்கை வைத்து நாம் முன்னேறுகிற போது இந்த மகிமை நமக்கு கிடைக்கும். ஏன் மகிமை நமக்கு கிடைக்கல? ஏன் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சொந்த ஊர்ல மகிமைப்பட முடியலன்னு கேட்டீங்கன்னா, அங்கே அவருடைய அவிசுவாசம். மத்தேயு புஸ்தகம் 13:58 அவருடைய அவிசுவாசத்து நிமித்தம் அங்கே அவர் அநேக அற்புத அடையாளங்களை செய்ய முடியவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அற்புதங்கள் எங்கெல்லாம் நிறைவேற்றப்பட்டதோ, அற்புதங்கள் எங்கெல்லாம் செய்யப்பட்டதோ, அங்கெல்லாம் ஒரு பெரிய மகிமையை நம்ம பார்க்கிறோம். இந்த மகிமையை பார்ப்பதற்கான காரணம் கேட்டீங்கன்னா விசுவாசம். மக்கள் விசுவாசித்தாங்க, அற்புதம் நடந்தது. 11:40 யோவான் நற்செய்தியில் வாசிக்கிறோம், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய். நீங்க இழந்து போன அந்த மகிமையை திரும்ப நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் விசுவாசத்தில் உறுதியாக இருங்கள். ஆழமாய் ஆண்டவரை விசுவாசித்து அவரை உறுதியாக பிடித்துக்கொள். நான் நம்புறேன் ஆண்டவரே, நான் உங்களை நம்புறேன், நீங்க எனக்கு அற்புதம் செய்வீங்க. கடைசி வரைக்கும் ஏசப்பா அற்புதம் செய்வார் என்ற நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் நீங்கள் இருப்பீர்களே ஆனால், அருமையான சகோதர சகோதரிகளை, உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மகிமையை காணும்படி தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். நிச்சயம் பாருங்கள், உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் பெறத்தவறிய மகிமை. ஒருவேளை இதுக்கு முன்னாடி மகிமை எதுவுமே எனக்கு இல்லை, நான் எப்போதும் போலதான் இருக்கேன், எந்த மகிமை என்று இருந்துச்சு அதை விடுறதுக்கு போறதுக்கு அப்படின்னு கேட்கலாம். நீங்க மகிமை இல்லாமல் மகிமையற்ற நிலையில, நீங்க மிகவும் தாழ்ந்த ஒரு நிலையில இதுவரைக்கும் வாழ்ந்திருக்கலாம். உங்களுக்கு ஒரு மகிமை தரப்போகிறார் கர்த்தர். உங்க மேல ஒரு மகிமை வரப்போகுது. இஸ்ரவேலின் மேல் இருந்த மகிமை, தாவீது ராஜாவின் மேல் இருந்த மகிமை, புதிய ஏற்பாட்டு காலத்துல இயேசு எங்கெல்லாம் போனாரோ அங்கெல்லாம் இறங்கி வந்த அந்த மகிமை உங்க வீட்டுல, உங்களுக்கு உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில அது உங்களுக்கு கிடைக்க போகுது. நீங்க நம்பிக்கையோட விசுவாசத்தோட ஆண்டவரே உங்களுடைய மகிமை என்ன நிரப்பட்டோன்னு கேட்டீங்கன்னா, அந்த மகிமையோடு அவர் இறங்கி வருவார். அவருடைய பிரசன்னம் இறங்கி வரும். எனது அருமை சகோதர சகோதரிகளே, அவருடைய மகிமையின் பிரசன்னத்தை நீங்க அனுபவிக்கணும். எப்படி யாக்கோபை விட்டு போன அந்த மகிமை திரும்பி வந்ததோ, அதுபோல இஸ்ரவேலின் மேலும் அந்த மகிமை வரும் என்று நாம் நாகும் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் 2வது வசனத்தில் வாசிக்கிறோமே. அதை போலவே கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த மகிமை திரும்பி வர பண்ணுவாராக. மிகப்பெரிய ஒரு அற்புதமான சேஞ்சஸை உங்களோட லைஃப்ல நீங்க பார்ப்பீங்க. இதுவரைக்கும் இல்லாத ஒரு மாற்றம் உங்க லைஃப்ல கிடைக்கும். தேவனுடைய பிள்ளைகள் எப்போதும் அவருடைய மகிமையை அனுபவிக்க வேண்டும் என்று பரலோகத்தின் தேவன் விரும்புகிறார். நாம் இந்த உலகத்துல மற்றவங்களுடைய பார்வையில் அற்பமாக இருக்கலாம், மிகவும் சக்தி குறைந்தவர்களாக இருக்கலாம், திறனற்றவர்களாக இருக்கலாம், அதெல்லாம் மேட்டர் இல்லை. நீங்க இந்த 3 விஷயத்தை மாத்திரம் ஞாபகத்தை வைத்துக் கொள்ளுங்க. எப்போதும் நான் கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது இந்த மகிமையை நான் திரும்ப என்னுடைய வாழ்விலே பார்ப்பேன். 2வது, நான் எப்போதும் என்னை தாழ்த்தி நடப்பேன் என்று சொன்னால், எப்போதும் என்னை தாழ்த்தி நான் ஜீவிப்பேன் என்று சொன்னால் என் வாழ்க்கையில இந்த மகிமை பார்ப்பேன். அதே போல எப்போது நான் தேவனை விசுவாசிக்க கூடியவனாக இருந்தால் இந்த மகிமையை நான் பார்ப்பேன் என்று நீங்கள் அறிக்கையிடுங்கள். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில நீங்கள் மகிமையாய் எழும்பி பிரகாசிப்பதற்கு தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். இந்த நாளில உடைய தோல்விகளை மறந்து விடுங்கள், உடைய அவமானங்களை மறந்து விடுங்கள், உடைய கண்ணீரை மறந்து விடுங்கள், உங்களுக்கு வந்த நிந்தனைகளை எல்லாவற்றையும் மறந்து விடுங்கள், அவச்சொல்லை மறந்து விடுங்கள். எனது அருமை சகோதர சகோதரிகளே, நீங்கள் மகிமையாய் உயர்த்தப்பட வேண்டியவர்கள். இந்த காலவேளையில நான் உங்களுக்கு ஆண்டவருடைய நாமத்தில் சொல்லுகிறேன், மகிமை உங்களிலே திரும்ப வரும். நீங்கள் பெற்றுக்கொள்ளாத மகிமையை பெற்றுக்கொள்வீர்கள், இழந்த மகிமையை திரும்ப பார்ப்பீர்கள். ஆண்டவர் அந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கு அருளுவார். உங்களுடைய வெட்கம், உங்களுடைய துக்கம், உங்களுடைய அவமானம், உங்களுடைய எல்லா விதமான தோல்விகள் மாறும். நீங்கள் ஜெயம் பெறுவீர்கள். உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். நேசிக்கிறீர்கள் பரலோக தந்தையே, ஆசீர்வாதம் இந்த இனிய வேலைக்காக நன்றி. தேவன், இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்கும் உம்முடைய தெய்வீக பரிசுத்த பிரசன்னம் ஆண்டவரே கிடைக்கட்டும் அப்பா. உமது பிள்ளைகளுடைய நாமத்தில் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. லார்ட், bless them Lord. ஒவ்வொருத்தர் மேலும் உம்முடைய ஆசீர்வாதம் தங்கி இருக்கட்டும் ஆண்டவரே. உமக்காக உம்முடைய பிள்ளைகள் எழும்பி பிரகாசிக்கும்படி உம்முடைய அருளை, உம்முடைய பிரசன்னத்தை உம்முடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளும்படி உதவி செய்யும். மகிமை இழந்து மகிமையற்றவர்களாக, மகிமை பெறாமலே ஒரு வெறுமையான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு இன்றைக்கு ஒரு மகிமை கிடைப்பதாக உம்முடைய திருக்கரத்தை நீட்டி ஆசீர்வதியும். எல்லா துதி கன மகிமை யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.